ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க ஜோதிட நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆசான் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் எடுத்துரைக்க இருக்கின்றேன். முதல்ல மேசராசி அன்பர்களே, வேகமும் விவேகமும் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள். முதல்ல இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு அம்சங்களை நம்ம முதல்ல அறிந்து கொள்வோம். அதன்படி இந்த புண்ணிய ஆடி மாதம் என்பது தட்சிணாயனத்தின் துவக்கம். இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது ஆடி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆக 2 நாட்களிலும் ஆடி பௌர்ணமி வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வருகிறது. அது ஆடி மாதம் 3ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் பிரதோஷ தினங்களாக வருகிறது. அடுத்தபடியாக இந்த ஆடி மாதத்தில் எல்லா வளங்களும் நலன்களோடு கிடைப்பதற்காக ஆடி 18ஆம் பெருக்கு என்று மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஆடி மாதத்தில் வருகிறது. இவற்றையெல்லாம் விட மிக புண்ணியமான விஷயம், நம்முடைய பித்திருக்களுக்கு கர்மா செய்வதற்கான உகந்த காலகட்டமாக ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை அன்று மிகப்பெரிய யோகமாக வருகிறது. அது ஆடி மாதம் 19ஆம் தேதி வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக தாய் ஆண்டாள் அம்மாள் பிறந்த ஆடி பூரமானது இந்த ஆடி மாதத்தில் 22ஆம் தேதி வருகிறது. அடுத்து இந்த ஆடி மாதத்தில் சுபமுகூர்த்த நாட்கள் நிறைய இருக்கிறது. ஆடி மாதத்தில் சுபமுகூர்த்தம் இருக்கா, மங்களங்கள் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறப்ப நிச்சயமாக ஆடி மாதத்தில் சுபமுகூர்த்த நாட்கள் 8 நாட்கள் இருக்கிறது. ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு 1, 3, 8, 15, 24, 26, 31 ஆகிய தினங்களில் சுபமுகூர்த்த நாட்களாக வருகிறது. அடுத்ததாக இந்த மாதத்தில் கரிநாள் வருகிறது. அது ஆடி மாதத்தில் 2, 10, 20 ஆகிய நாட்கள் கரிநாளாக வருகிறது. இதுதான் இந்த ஆடி மாதத்துக்கான பொதுவான ஒரு நிலைகள். மேசராசி என்பதே பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. அப்பேற்பட்டவர்களுக்காக இந்த மாதத்தில் கிரக அமைப்பை முதல் தெரிஞ்சுக்கிடுவோம். உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல பாக்யாதிபதியாக குரு பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும், அவரோடு சுக்கிர பகவான் இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை கடகத்தில் இருப்பார். 16ஆம் தேதி சிம்மத்துக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய ராசிநாதன் நல்ல நிலைகளில் இருக்க வேண்டும். அவரோடு ஒரு சுப கிரகங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் அல்லது பார்வை இருக்க வேண்டும். நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நமக்கு நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன்படி மேசராசி என்பதே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு புண்ணியமான மாதமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலே தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்க காரணத்தினால இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மேசராசி என்பதே யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதுவும் குறிப்பாக சொல்றது பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த வட்டம் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாக்குஸ்தானம் உங்களுக்கு சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கான யோக பலன்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகள் அந்யோன்யமாக இருக்கும். சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பஸ்தர்களுக்கும் சுப மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த மாதத்தில் தொழில் நிலைகளை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால லாப பலன்களே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால
தொழில் வளம் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் புதிய முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையற்ற சில செய்திகளை தவிர மற்றபடி இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பண பொருளாதாரத்திலும் சரி தொழில் நிலைகளிலும் சரி ஒரு சிறந்த நிலைகளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது விதி. அதுவும் குறிப்பாக விவசாய சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி பங்குச்சந்தை, புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பங்குச்சந்தையில் இன்னும் ஏற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்த புத பகவானும் சூரிய பகவானும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் நிலைகள் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வரும் அல்லது கை கோர்த்து வரும். பணிச்சுமைகள்லாம் மாறிவிடும். அதே போல் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அல்லது இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், வேலையில் ஏற்பட்ட பழுக்கள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடன் அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. என்ன வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல், தவணை கட்டுதல், இது மாதிரி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கூடுமான வர ஒரு சரியான நிலைகளில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடைவதற்காக ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தள்ளுபடி நிறைய போடுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆடி தள்ளுபடியிலே நிறைய வியாபாரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வியாபாரங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் தொழில்கள் நிறைய பெருக வேண்டும். அதனால் தொழில்களுக்கும் பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. தொழில் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுகாரம் இருந்து வந்த சுணக்கமான நிலைகள்லாம் மாறி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் தான் இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு அமோகமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் 4ஆம் இடத்தில் அமர்ந்த புத பகவான் நடுக்கல்வி வர சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் உயர்கல்வியில் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். குறிப்பாக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதிலையும் குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் 8 சுபமுகூர்த்த நாட்கள் வருகிறது. அந்த 8 சுபமுகூர்த்த நாட்களிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுபமங்கலத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்பை கூட இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து பெண்களுக்கு யோகமான லாபமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் 7ஆம் இடத்து அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல உட்காரனால வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. அதே போல் தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் நிச்சயமாக உண்டு. இறை பலம் நிறைய கிடைக்க போகிறது. குலசாமியோட அனுக்கிரகம் கிடைக்க போகிறது. ஆடி மாதத்தில் பொதுவாக அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக விசேஷமாக இருக்கும். அந்த தெய்வங்களுடைய அனுக்கிரகம் பூரா உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கிறது. அதனால் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு அமோகமான லாப பலத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், அழகு கலை அதே போல் கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஏன்னா கிரக நிலைகள் பூரா உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. அதனால் புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். அதே போல் நம்ம சொல்கிற மாதிரி வாஸ்து நாளில் வீடு கட்டுவதற்கு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதனையும் பயன்படுத்திக்கலாம். அரசால் உதவி கிடைக்கும். அரசுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சுபமான யோகமான பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொதுவாக மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை முதல் வழிபாடு பண்ணுங்க. அடுத்து இந்த மாதத்தில் ஆடி மாதத்து அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், திலோகோமம் அல்லது வழிபாடாவது செய்து நல்ல பலன்களை அடைந்து கொள்ளுங்கள். ஆடி பூரத்தில் தாய் ஆண்டாளம்மாவுடைய பிறந்த தினம் வருகிறது, அவதரித்த தினம் வருகிறது. அந்த நாளில் ஆண்டாளம்மா வழிபாடு பண்ணுங்கள்.
பிரதோஷ காலகட்டங்கள் 2 நாள் பிரதோஷம் வருகிறது. இந்த பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதனால இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.